இப்போ நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஃபஸ்ட் டேர்மில் 3rd லெசன் வந்து பார்க்க போகிறோம். தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர். சமுதாய பணி செய்தோர் பலர். அரசியல் பணி செய்தோர் பலர். இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம். தம்முடைய தொண்டால் மக்கள் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெரியார் இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நாட்டின் விடுதலைக்காண்டி பாடுபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. காமராஜர், காந்தியடிகள் நிறைய பேர் இருக்காங்க. சமுதாய பணி செய்தோர் பலர் இருக்காங்க. சமுதாயத்துக்காண்டி ஓடி ஓடி பணி செய்தவங்க அன்னை தெரசா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அரசியல் பணி செய்தோர் நிறையா இருக்காங்க. வஉசியாக இருக்கலாம், அவங்களும் சுதந்திரத்துக்காண்டி போராடினாங்க, அரசியல் பணி செஞ்சாங்க. அம்பேத்கராக இருக்கலாம். அந்த மாதிரி அரசியல்காண்டி பணி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம். ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்து செஞ்சவங்கன்னா யார்? அவங்க தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவங்களுடைய நேமே பாருங்கள், தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். ஸோ அதுவே நமக்கு என்னது தான், கொஸ்டின் தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார்? பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? தம்முடைய தொண்டால் மக்களை கவர்ந்தவர். தம்முடைய தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர்லையும் இருக்காங்க, ப்ளஸ் சமுதாய பணி செஞ்சதுலையும் இருக்காங்க, ப்ளஸ் அரசியல் பணி செஞ்சதுலையும் இருக்காங்க. எல்லா கேட்டகரியிலையுமே வர்றாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர். என்ன செஞ்சுருக்காங்க? தேசியம் என்னோட உடல், தெய்வீகம் என்னோட உயிர் அப்படின்னு கருதி மக்களுக்கு தொண்டு செஞ்சவங்க தான் யார்? பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். என்ன செஞ்சுருக்காங்களாம்? அவருடைய வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளை உருவாக்கியிருக்காங்க, விவேகமான பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளை உருவாக்கியிருக்காங்க. உண்மையை மறக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். ஸோ இது ஃபுல்லாகவே என்ன சொல்லியிருக்காங்க? தந்தை பெரியார் தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இதில் இந்த சுத்த தியாகி அப்படிங்கிறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பெரியார் வந்து ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுத்த தியாகி அப்படிங்கிறவங்க தந்தை பெரியார். சுத்த தியாகி அப்படின்னு தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர் யார்? பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் அப்படின்னு கருதி மக்கள் தொண்டு செய்தவர் தான் இந்த பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். இவருக்கு வந்து வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் இவர் வந்து உண்டாக்கியிருக்காரு. உண்மையிலே இந்த பேச்சாற்றல் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான ஒன்று கிடையாதுங்க. அது யார் யாருக்கெல்லாம் வந்து கொடையாக கிடச்சிருக்கோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணணும். உண்மையை வந்து மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். ஸோ உண்மையை வந்து மறைக்காமல் வெளியிடுறதுல வந்து இவர் வந்து தனி துணிச்சல் பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுத்த தியாகி என தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர். இப்படியெல்லாம் பாராட்டினது யார்? தந்தை பெரியார் தான் பாராட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இளமை காலம். முத்துராமலிங்க தேவர் கிபி 1908 அக்டோபர் திங்கள் 30 ஸோ இவர் வந்து பிறந்ததும் இறந்ததும் ஒரே நாளாக இருக்கும். அப்படி நான் கூட ஆசைப்பட்டிருக்கேன். பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே டேட்டாக இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்பேன். அப்படி ரேரான ஒருத்தர் தான் இவர். முத்துராமலிங்க தேவர் கிபி 1908 அக்டோபர் திங்கள் 30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார். பசும்பொன் என்னும் ஊரில் பிறந்தார். அது வரையும் தான் நமக்கு தேவை. அவருடைய குடும்பம் வந்து ரொம்ப செல்வ செழிப்பு மிக்கது, அதை தான் சொல்லியிருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் கிபி 1908 அக்டோபர் திங்கள் 30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தார். அவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் யார்? உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார் அப்படிங்கிறவங்க. இவர் இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார். ஸோ சின்ன வயசில் என்ன ஆயிடுது? இவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அன்னை இழந்ததால் இஸ்லாமிய தாய் ஒருத்தங்க தான் இவங்களை பாலூட்டி வளர்க்குறாங்க. முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும், ஒரு ஊரில் இவர் வந்து படிச்சிருப்பார்.
ஸோ தொடக்க கல்வியை பார்த்தோன்னா கமுதி அப்படிங்கிற ஊர்லேயும், உயர்நிலை கல்வியை பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் இருக்கிற பசுமலை பள்ளியிலும், அப்புறம் ராமநாதபுரத்தில் கூட படிச்சிருக்காரு, ராமநாதபுரத்திலும் பயின்றார். இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது அவ்வூரில் பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது. இப்போ கூட எடுத்துக்கோங்களேன், நமக்கு வந்து இப்போ கொரோனாவால் எஜுகேஷன் வந்து ரொம்ப லேக் ஆச்சு இல்லையா? ஆனால் கூட அந்த டைமில் பாஸ்போர்ட்டு அடுத்த கிளாஸுக்கு மாற்றிட்டாங்க. ஆனாலும் அது வந்து எஜுகேஷன் லேக் தான். அந்த மாதிரி அவர் படிச்சுட்டு இருந்த காலத்தில் ராமநாதபுரத்தில் பிளேக் நோய் வந்து பரவியிருக்கு. எலிக்கடியால் உருவாகும் இல்லையா பிளேக் நோய், அந்த நோய் பரவியிருக்கு. அதனால் அவருடைய படிப்பு வந்து பாதியிலே நின்றுச்சு. அதன் பிறகு தாமாகவே நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். அதுக்கப்புறமா அவருக்கு வந்து என்னது புக் மேலே ஒரு ஆசை. ஸோ தாமாகவே நிறைய நூல்களை படித்து அவருடைய அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேச்சுரலாகவே இந்த ஸ்பீச்சில் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறவங்கள எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து நிறைய நூல் வந்து படிக்கிறவங்களா இருப்பாங்க. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்மளுடைய பாரதி பாஸ்கர் அவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க பேர் என்னது, ஒரு பர்வீன் சுல்தானா மேமாக இருக்கட்டும், இல்லை கோபிநாத்தாக இருக்கட்டும், யாரையுமே பாருங்கள், அவங்க வந்து சொல்கிறது நாங்கள் வந்து நிறைய புக்ஸ் படித்தோம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன தான் டிஎன்பிஎஸ்சிக்காண்டி படித்தாலும் எக்ஸஸாக புக் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் படிங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா. பல்துறை ஆற்றல். முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். ஸோ முத்துராமலிங்க தேவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகளிலுமே சொற்பொழிவு ஆற்றக்கூடிய திறன் வந்து பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார். ஸோ அவருக்கு வந்து எவ்வளோ டேலண்ட் இருந்திருக்கு பாருங்களேன். அவர் வந்து ஸ்கூல் வந்து படிக்கலை, இருந்தாலும் கூட 2 மொழிகளிலையுமே சொற்பொழிவு ஆற்றக்கூடிய திறமை உடையவராக இருந்திருக்கார். எந்த 2 மொழிகளில்? தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகளையுமே சொற்பொழிவு ஆற்றக்கூடிய திறன் இருந்திருக்கு. ஸோ தமிழில் ஈஸியாக பேசிடலாம், நம்மளுடைய தாய்மொழிங்கிறனால. இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா? ஸோ அப்போவே வந்து அந்த அளவுக்கு நல்ல நாலேஜ்டு பர்சனாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் இவ்வளோ கலைகள் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளில் வந்து அவருக்கு வந்து டெப்த் நாலேஜ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்கு பார்த்தோம் அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். ஸோ அதில் வந்து அவருடைய பேச்சாற்றலுக்கு வந்து தனி திறமை இருந்திருக்கு. ஸோ அரசியல் ஆர்வம் அவருக்கு இளமையிலே இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இளமையிலேயே அரசியல் ஆர்வம் இருந்திருக்கு. ப்ளஸ் முத்துராமலிங்க தேவர் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் இந்திய விடுதலை போராட்டத்தில். அப்படி பார்க்குற பட்சத்தில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. எது மூலமாக அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, எது மூலமாக? அவருடைய பேச்சாற்றலால் அவர் வந்து ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கிலேய அரசு பல முறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. ஸோ நிறைய டைம் இவரை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, சிறையில் தூக்கி போட்டிருக்காங்க. ப்ளஸ் அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில். ஸோ வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு ஒன்று போட்டு, இவனுங்க பேசுகிறனால தாண்டா அவங்களுக்கு எழுச்சி கிடைக்குது அப்படின்னு வாய்ப்பூட்டு சட்டம் மூலமாக மேடையில் வந்து அவங்க என்ன பண்ணக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த வாய்ப்பூட்டு சட்டம். அது மூலமாக அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் மேடையில் அரசியல் பேசவே கூடாது அப்படின்னு வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க வாய்ப்பூட்டு சட்டம் மூலமாக. ஸோ வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யாருன்னா பால கங்காதர திலகர். அவங்க தான் வந்து வட இந்தியாவில் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் மூலமாக பேசக்கூடாது அப்படின்னு வைக்கப்பட்ட முக்கியமான தலைவர். ஸோ அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட முத்துராமலிங்க தேவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையினை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல். நான் இதை எப்போவுமே எப்படி ஞாபகம் வைப்பேன் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், திருவிக அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம சொல்லமுச்சில் திருவிக அப்படின்னு தான் எப்போவுமே சொல்லுவோம். ஸோ திருவிக அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லமுச்சில்
தேசியம் காத்த செம்மல், இதுவும் 3 வேர்டாக இருக்கா? ஸோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொன்னது யாருன்னா திரு வி க. ஸோ இது பாருங்கள், இந்த பாடத்தோட ஹெட்டிங்கே வந்து அதுதான், தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். நமக்கு வந்து மேபி கொஸ்டினாக வரலாம், அப்படி சொன்னது யார் அப்படின்னு. தேசியம் காத்த செம்மல்னு அழைக்கப்படுறவர் யாருன்னு கேட்டால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அது ஈஸியாக எழுதிடலாம். அப்படி அந்த பட்டத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டால் யார்? திருவிக்கா தான். அவங்கள அப்படி பாராட்டியிருக்காங்க. சுத்த தியாகின்னு பாராட்டினது யாருன்னு பார்த்தோம், பெரியார் தான் அப்படி பாராட்டியிருப்பாங்க. நேதாஜியுடன் தொடர்பு, வங்கசிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். ஸோ இவருக்கு வந்து நேதாஜியை ரொம்ப பிடிக்கும். ஸோ வங்கசிங்கம் அப்படின்னு போற்ற பெற்றவர் தான் நேதாஜி. ஸோ அவங்களோட இவர் வந்து நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். ஸோ அவரை தான் இவர் வந்து அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி 1939 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார். நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிற ஒன்றில் வந்து முத்துராமலிங்க தேவரோட முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார். ஸோ நம்ம வந்து விடுதலை அடைஞ்சிட்டோம். விடுதலைக்கு அப்புறமா நேதாஜி அப்படிங்கிற பேரில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, வார இதழ் வந்து ஒன்றை நடத்தியிருக்காரு. நேதாஜி என்னும் பேரில் வார இதழ் ஒன்றை நடத்தினார். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேதாஜி அப்படிங்கிற இதழ் நடத்தியிருக்காங்க. யார் நடத்துகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து யாருன்னு தெரியும், முத்துராமலிங்க தேவர்னு தெரியும். அது வந்து என்ன இதழ். ஸோ இப்போ வர்ற கொஸ்டின் எல்லாமே நமக்கு எப்படி வருது, கூற்று காரணமாக வருது. ஸோ பின்வரும் கூற்றுகளை கவனித்து தவறானதை இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஸோ தேவரை வந்து சுத்த தியாகி என்று அழைத்தவர் திருவிக்கா. தேசியம் காத்த செம்மல் என்று அழைத்தவர் பெரியார். நேதாஜி எனும் பேரில் மாத இதழ் ஒன்றை இவர் நடத்தினார். அப்படின்னா 3 கூற்றில் எது சரியானதுன்னா என்னது, எல்லாமே தப்பு அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ நேதாஜி என்னும் பேரில் அவர் நடத்தின இதழ் வந்து வார இதழ். ஸோ நேதாஜின்ற பேரில் இதழ் நடத்தினார். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அந்த கூற்று மேபி கரெக்டுன்னு போட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் என்ன இதழ், வார இதழ் ஒன்றை நடத்தினார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வார இதழ் அது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரோட முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஏராளமான தமிழர்கள் இந்திய தேசிய இராணுவத்தில் வந்து இணையறக்கு காரணமாக இருந்தவர் யார், முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறவர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பேச்சாற்றல், தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். அவர் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை எனும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். ஸோ ஃபஸ்ட்டு அவர் எங்கே பேசியிருக்காரு, இதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லையா. சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை எனும் தலைப்பில் 3 மணி நேரம் பேசியிருக்காரு. அந்த கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா விவேகானந்தரின் பெருமை என்ற தலைப்பில் சாயல்குடி என்ற ஊரில் 3 மணி நேரம் பேசினார். அது 3மே இம்பார்ட்டன்ட். 3 மணி நேரம் பேசினார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அக்கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரும் இருந்தார். இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராஜர் மகிழ்ந்தார். ஸோ என்ன சொல்லியிருக்காரு அவர், இது மாதிரி ஒரு ஸ்பீச்சை நான் இதுவரையும் கேட்டதே இல்லைடா. இது மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய விடுதலை போராட்டத்தில் உதவும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார், நம்மளுடைய காமராஜர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. யாரை குறித்து, முத்துராமலிங்க தேவரை குறித்து. ஸோ இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. இது வந்து யாரை குறித்து சொன்னது அப்படின்னா காமராஜர் முத்துராமலிங்க தேவரை குறித்து சொன்னது. ஸோ ஒரு லைனுமே இம்பார்ட்டன்ட். அதை நம்ம புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள், அதான் தோன்றி மறைந்த, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. ஸோ அவருடைய பர்த்டே டெத் டே ரெண்டுமே என்னது தான், அக்டோபர் 30ஆம் நாள் தான். தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்குமே 2 டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரே டேயாக கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணி ஆகணும் இல்லையா. அதனால அது தமிழக அரசின் சார்பில் அதை என்ன விழாவாக கொண்டாடுறாங்க, அரசு விழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது.
ஸோ தமிழக சட்டமன்றத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய திருவுருவ படம் ஒன்று திறந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவ படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா அரசு சார்பாக அவருக்கு வந்து ஒரு சிலை இருக்குது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசால் 1995 தபால் தலை வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்திய நாடாளுமன்ற வளாகத்துலேயும் இவருக்கு வந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க. இந்திய அரசால் 1995 தபால் தலை வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, தமிழக சட்டமன்றத்தில் அவரது திருவுருவ படம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் இவருக்கு வந்து சிலை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய நாடாளுமன்றத்தோட வளாகத்துலையும் இவருக்கு சிலை இருக்குது, தமிழக சட்டமன்றத்தில் திருவுருவ படம் இருக்குது, ப்ளஸ் சென்னையில் இவருக்கு வந்து சிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் இவருக்கு சிலை இருக்குது. ஸோ இந்திய அரசால் 1995 இவருக்கு வந்து தபால் தலை வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்றது முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1995 இவருக்கு வந்து தபால் தலை வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததான், மேலும் தலைவர்கள் பலர் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன். அவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது. ஸோ அறிஞர் அண்ணா மட்டும் இன்னும் ஒன்றுமே சொல்லலையா? பெரியார் சொல்லியாச்சு, காமராஜர் சொல்லியாச்சு, திருவிக அவர்களும் சொல்லியாச்சு. ஸோ அறிஞர் அண்ணாவும் இப்போ ஏதாவது சொல்லி ஆகணும். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, தென்னாட்டு சிங்கம்னு நம்ம யாரை சொல்கிறோம், தேவர் அவர்களை சொல்லுகிறார்கள். அப்படி சொல்கிறது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது. ஏன்னா அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே தென்னாட்டு சிங்கம் மாதிரி தான் இருக்குது. இதுவும் அவர் பேச தொடங்கணும் அப்படின்னா என்ன இருக்குது, சிங்கத்தோட முழக்கம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா, அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா, அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம். ஸோ அவர் வந்து உள்ளத்தில் என்ன நினைக்காரோ அதை அப்படியே வந்து பேசுகிறது தான் அவருடைய வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா, மூதறிஞர் ராஜாஜி சொல்லியிருக்காரு. பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல் பாய். ஸோ இப்போ ஆங்கிலத்தில் போய் பாராளுமன்றத்தில் பேசணும் அப்படின்னா அவங்களே வியந்து பார்ப்பாங்க இல்லையா. அந்த காலத்தில் விட்டல் பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகளின் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டியுள்ளன. ஸோ விட்டல் பாய் அப்படிங்கிறவங்களும் இந்தியர் தான், ப்ளஸ் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவங்க வந்து இந்தியர் தான். அவங்க ரெண்டு பேரும் பேசின மாதிரியே ஒரு தமிழராக இருக்கக்கூடிய யார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் பாராளுமன்றத்தில் போய் பேசியிருக்காங்க. எந்த லாங்குவேஜில், இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லி வட இந்திய இதழ்கள் வந்து அவருடைய ஸ்பீச்சை வந்து பாராட்டியிருக்காங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டினர். அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. அந்த பேசுகிற உரை வந்து அனைவருமே பாராட்டுறாங்க. தேர்தல் வெற்றிகள், மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஸோ மக்களுடைய பேராதரவு அவருக்கு கிடைக்கு. அதனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டியிடுறாரு. ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியினை எதிர்த்து போட்டியிடுகிறார். ஸோ எங்கே நடக்கு, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ராமநாத அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியினை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கே தங்கமணி. ஸோ கே தங்கமணி அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய தேர்தல் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்கள் வெற்றி பெற்றது, பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி கிரி அவர்களின் வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம். இப்போ ஒரு புரட்சி நடந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் கே தங்கமணி அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய தேர்தலில் வந்து ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களுடைய வெற்றியும் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி கிரி அவர்களுடைய வெற்றியையும் தான் மாணவர்கள் வந்து அந்த காலத்தில் எதிர்பார்த்துட்டு இருந்த வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களுடைய வெற்றியும் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி கிரி அவர்களுடைய வெற்றியும் தான் இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னது யாரு, கே தங்கமணி அப்படிங்கிறவங்க தான் சொல்கிறாங்க. கே தங்கமணி அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்போ அவர் வந்து லண்டனில் பாரிஸ்டருக்கு படிச்சுட்டு இருந்திருக்காருன்றதும் முக்கியமானது. 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1946 அவருக்கு கூட முதல்ல நம்ம தோற்றுருவோம்ப்பா அப்படிங்கிறதுனால 1946 அவருக்கு வந்து போட்டியே எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. 1952 1957 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றார். 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் உடல்நலக்குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார். ஸோ வந்து அவர் வந்து பரப்புரைக்கே போல ஜஸ்ட் எம்பி எலெக்ஷனில் 1962 பார்ட்டிசிபேட் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. பார்ட்டிசிபேட் பண்ணதுலேயே அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ இவர் காங்கிரஸ் கட்சியாக தான் இருந்திருக்கும். 1946 போட்டியே இல்லாமல் வெற்றி பெற்றார். அப்புறம் 1952 57 52 எம்எல்ஏ எலெக்ஷன், 1957 நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட்டு ரெண்டிலும் வெற்றி பெற்றார். ரெண்டுலையுமே ஜெயிச்சிட்டாரு. 1962 நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நல குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார். குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. ஆங்கிலேய ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டமாகும். பிறப்பிலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர். ஸோ என்ன சொல்லிடுவாங்க, இப்போ வந்து குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அதில் என்னது, இப்போது நம்மளுடைய ஃபேமிலி வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபேமிலியில் பிறந்த அடுத்த குழந்தையும் யார் தான், குற்றவாளி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றப்பரம்பரை சட்டம்னு ஒன்று இருந்திருக்கு. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க, பிறப்பாலே ஒருத்தங்களை குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சட்டத்தை வந்து கண்டிப்பாக நிப்பாட்டிடணும் அப்படிங்கிறதுல, நீக்கிடணும் அப்படிங்கிறதுல இவர் வந்து நிறைய போராட்டங்களை நடத்தினார். 1934 மே மாதம் 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கமுதியில் போய் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை யார் நடத்தினார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நடத்தியிருக்காரு. நடத்திட்டு அவரது தொடர் போராட்டத்தால் 1948 அச்சட்டம் நீக்கப்பட்டது. ஸோ நம்மளுடைய சுதந்திரத்துக்கு நெக்ஸ்ட் இயரில் அந்த சட்டத்தை வந்து நீக்கிட்டாங்க. 1948 அச்சட்டம் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆலய நுழைவு போராட்டம். அக்காலத்தில் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. அத்தடையினை எதிர்த்து 1939 ஜூலை திங்கள் 8 மதுரை வைத்தியநாத ஐயர் கோயிலில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். ஸோ 1939 ஜூலை திங்கள் 8 ஜூலை திங்கள் 8 மதுரை வைத்தியநாத ஐயர் அப்படிங்கிற கோயிலில், மதுரை வைத்தியநாத ஐயர் கோவிலில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அதனை எதிர்த்த அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர். தேவர் திருச்சுழியில் இருந்து அர்ச்சகர்கள் 2 அழைத்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து வெற்றி பெற செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அக்காலத்தில் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் செல்றதுக்கு ஒரு சாரருக்கு மட்டும் தடை இருந்திருக்கு. அந்த தடையை எதிர்த்து 1939 ஜூலை திங்கள் 8 மதுரை வைத்தியநாத ஐயர் கோயிலில் ஒரு நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அதை எதிர்த்து அர்ச்சகர்கள் ஆலய பணியை புறக்கணித்தனர். ஸோ தேவர் என்ன பண்ணிட்டாரு, திருச்சுழி அப்படிங்கிற இடத்துலேருந்து அர்ச்சகர்களை கொண்டு வந்து இப்போ இந்த போராட்டத்தை வந்து வெற்றி பெற்றாச்சு. திருச்சுழியிலிருந்து அர்ச்சகர்கள் 2 அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றும் இல்லை, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கோயிலுக்குள்ளே வந்து நுழையக்கூடாது, எந்த கோயிலில், மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு ஒரு தடை இருந்திருக்கு 1939. அப்போ ஜூலை திங்கள் 8 1939 ஜூலை மாதங்கிறது 7வது மாதம் இல்லையா, 7வது மாதம் 8 மதுரை வைத்தியநாதர் கோயிலில் நுழைவு போராட்டத்தை உள்ளே நுழையணும் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து அர்ச்சகர்கள் அவங்க உள்ளே வந்தோன்னா நாங்கள் பூசை பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ தேவர் வந்து திருச்சுழியில் இருந்து அர்ச்சகர்களை 2 பேரை அழைச்சிட்டு வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செஞ்சுட்டார். ஸோ அவங்கெல்லாம் உள்ளே வந்தால் கூட பூஜை பண்ணுறதுக்கு இப்போ ஆள் இருக்கும். ஸோ ஆலய நுழைவு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு. முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள்: தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து
புத்த சமய மேதை அப்படின்னு சொல்லி 5 டிஃப்ரெண்ட்டான பெயர் இருக்குது அவருக்கு. தேசியம் காத்த செம்மல்னு திருவிக அவர்கள் கூப்பிட்டுருப்பாங்க. வித்யா பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை அப்படின்னு சொல்கிறோம். விவசாயிகளின் தோழர்னு சொல்கிறோம். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்க பாடுபட்டார். உழுபவர்களுக்கே நிலம் என்றார். தமக்கு சொந்தமாக 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தார். அதாவது 31 சிற்றூர்களில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, குத்தகையே இல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு, நிலத்தை உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்துருக்காரு. ஸோ ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி விவசாயிகள் துயர் துடைக்கிறதுக்கு இவர் பாடுபட்டிருக்காரு. உழுபவர்களுக்கே நிலம் அப்படிங்கிறதான் இவருடைய கான்செப்ட். அவருக்கு சொந்தமாக இருந்த, அவர் செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் தானே பிறந்திருக்காரு. ஸோ அவருக்கு சொந்தமாக இருந்த 31 சின்ன சின்ன ஊர்களில் இருந்த விளை நிலங்களை